வணக்கம். டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் ரவுண்டு 3 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஆகஸ்ட் 7, 8, 9 இந்த 3 நாள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போகிறீங்க. எல்லாருக்குமே என்ன கொஸ்டின், எந்த காலேஜில் எந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு இருக்க போகுது, நல்ல காலேஜில் நல்ல கோர்ஸ் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு தான் நீங்கள் எல்லாருமே இருக்கீங்க. நீங்கள் மட்டும் இல்லைங்க, நானும் அப்படி தான். ஏன்னா எனக்கே தெரியாதே எந்த காலேஜில் என்ன கோர்ஸ் இருக்குங்கிறது. எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. ஏன் உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கு மட்டும் இல்லை, காலேஜுக்கே தெரியாது. காலேஜுக்கெல்லாம் எப்போ தெரிய வரும், உங்களுக்கெல்லாம் எப்போ தெரிய வரும், எனக்கு எப்போ தெரிய வரும்னா ஆகஸ்ட் 7, 8, 9 இந்த 3 நாள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறோம்ல, ஆகஸ்ட் 7ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு தான் நமக்கு வேக்கன்சி வெளியாக போகுது. ரவுண்டு 2 முடிஞ்சு எவ்வளோ இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக இருக்குது, 7.5 ரிசர்வேஷனுக்கு எவ்வளோ இடங்கள் இருக்குன்னு நம்ம அப்போ தான் தெரிஞ்சுக்க முடியும். இருந்தாலும் இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் எல்லாருமே ரவுண்டு 3ல் நிறைய பேர் ஆர்வமாக இருக்காங்கங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க முடியுது. ஏன்னா வந்து ரவுண்டு 3ல் இப்போ நமக்கு எந்த காலேஜில் இடம் கிடைக்கும், ஒரு நல்ல அட்டானமஸ் காலேஜில் கிடைக்குமா, இந்த மாதிரி பல கேள்விகளோடு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு உங்களுக்காக ஒரு 100 கல்லூரிகளை நான் ரெடி பண்ணியிருக்கேன். எப்படின்னா, போன வருஷத்தில் ரவுண்டு 2 முடிஞ்ச பிறகு எவ்வளோ இடங்கள் ரவுண்டு 3க்கு வந்தது அப்படிங்கிற ஒரு கணக்கை வச்சு, அது மட்டும் இல்லாமல் இந்த வருடம் வந்து நமக்கு வந்து ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா 13,000 இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் கூடுதலாக வந்துருந்துச்சு. அதுவே நம்ம எல்லாத்துக்குமே ஒரு மகிழ்ச்சி செய்தி தான். அது மட்டும் இல்லாமல் 2வது ரவுண்டில் நிறையா புதிய கல்லூரிகள்லாம் உள்ளே வந்திருக்கு. அது எந்தெந்த கல்லூரிகள் அப்படிங்கிறத நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து அதில் பார்த்தா தான், சீட் மேட்ரிக்ஸை பார்த்தா தான் நம்ம வந்து அதை கணக்கு பண்ண முடியும். இப்போது உங்கள்கிட்ட நான் சொல்கிறேங்க, யாரும் பயப்பட தேவையில்லைங்க. நீங்கள் கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் படிக்கணும் தான் ஆசையோடு இருக்கீங்களா, கவலைப்படையே தேவையில்லை. நான் சொல்ல போகிற இந்த 100க்கும் மேற்பட்ட கல்லூரிகளை நோட் பண்ணிக்கோங்க. நான் ரெடி பண்ண காலேஜில் பல கல்லூரிகளில் சீட்டு இல்லாமல் கூட இருக்கலாம். ஏதோ ஒரு மெக்கானிக்கலோ, சிவிலோ, இல்லை பயோமெடிக்கலோ, பயோடெக்னாலஜி ஏதோ ஒரு கோர்ஸ் இருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணணும்னா, நான் சொல்ல போகிற இந்த 100 கல்லூரிகளில் எனக்கு தெரிஞ்சு எப்படி பார்த்தாலும் ஒரு 60, 70 கல்லூரிகளில் 70 கல்லூரிகள்லையாவது எல்லா கோர்ஸுமே இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கடகடன் நான் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சென்னையிலேருந்து பார்த்துட்டு இருக்கலாம், கோயம்புத்தூர்லேருந்து பார்த்துட்டு இருக்கலாம், நாமக்கல் ரீஜனு, இல்லை திருச்சி ரீஜனு, இல்லை இந்த பக்கம் வந்து நம்மளுடைய மதுரை ரீஜனு, திருநெல்வேலி ரீஜனு, எங்கேருந்து வேணாலும் பார்க்கலாம். அந்த பக்கம் கன்னியாகுமரியிலேருந்து திருவள்ளூர் வரைக்கும் எந்த ஏரியாவில் இருந்து வேணாலும் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கானது. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கண்டிப்பாக அவங்களுக்கு பார்க்க சொல்லுங்கள். நம்ம காலேஜை கடகடன் பார்த்துடலாம். இப்போ நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன் பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி. இதில் வந்து சீட் அவைலபிலிட்டி இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒரு கோர்ஸ், ஆனால் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கவுன்சிலிங் கோடை நான் போட்டிருக்கேன், அட்டானமஸாக நான் அட்டானமஸான்னு நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து யூனிவர்சிட்டி காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம், திண்டிவனம், அதுக்கப்புறம் திருவண்ணாமலை இந்த ரீஜனில் உள்ளவங்களுக்கு இங்கெல்லாம் சீட் அவைலபிலிட்டி இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. கோர் பிரான்ச்சஸ்லாம் எடுத்திங்கன்னா கட்டாயமாக இருக்கும். அப்புறம் யூனிவர்சிட்டி காலேஜ் வந்து காஞ்சிபுரம் நம்மளுடைய காலேஜ், அங்கே சீட் இருக்கும். பிரித்திஷா இன்ஜினியரிங் காலேஜில் சீட் இருக்கும். எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ், வேல்டெக் மல்டிடெக்கு சென்னையில், வேளம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ். கவுன்சிலிங் கோடு ரொம்ப முக்கியம், அதெல்லாம் நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. 3rd ரவுண்டு மாணவர்கள் எல்லாரும் எழுதி வச்சுக்கோங்க. அப்புறம் வேல்டெக் ஹைடெக்கு, ஜேஎன்என் இன்ஸ்டியூட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஜிஆர்டி இன்ஸ்டியூட் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. சென்ட் பீட்டர்ஸ் காலேஜ் வந்து இந்த வருஷம் தான் அட்டானமஸாக மாறி இருக்கு. டிஎம்ஐ காலேஜ், கிங்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் இந்த வருஷம் தான் அட்டானமஸு. முகமது சதாக் காலேஜ் அதுவுமே சென்னையில் தான் இருக்குது. ஆனந்த் இன்ஸ்டியூட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும், அதுவுமே அட்டானமஸ் தான். ஜெருசலம் காலேஜ் வந்து நம்மளுடைய சென்னையில் இருக்குது. அப்புறம் அக்னி காலேஜ் நம்ம சென்னையில் இருக்குது. அப்புறம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே ஒரு நல்ல கல்லூரி தான். அதுக்கப்புறம் நியூ பிரின்ஸ் ஸ்ரீ பவானி காலேஜ் வந்து நம்மளுடைய சென்னையில் தான் இருக்குது. அப்புறம் வந்து பெரி இன்ஸ்டியூட்டு, லொயாலா இன்ஸ்டியூட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தனலட்சுமி காலேஜ் மணிமங்கலம், அப்புறம் வேளம்மாள் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நம்மளுடைய சென்னையில் இருக்குது. ஐஎஃப்பிடி காலேஜ் வந்து விழுப்புரத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மீனாட்சி காலேஜ் சென்னையில் சென்ட்ரு பிளேஸில் இருக்குது. ஸோ அங்கே சீட் இருக்கலாம். செங்குந்தார் இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல்ல இருக்குது, இதுவுமே ஒரு நல்ல கல்லூரி தான். அப்புறம் ஸ்ரீ சண்முகா காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா சேலத்தில் இருக்குது. ஸ்ரீ ரங்கநாதர் இன்ஸ்டியூட் வந்து கோயம்புத்தூரில் இருக்குது. இதெல்லாம் அட்டானமஸ் கல்லூரி. அப்புறம் திராஜலால் காந்தி காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா சேலத்தில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் தானிஷ் அகமது கோயம்புத்தூரில் இருக்குது. பிஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் வந்து நம்மளுடைய கோயம்புத்தூரில் இருக்குது. அப்புறம் அதியமான் காலேஜ் கிருஷ்ணகிரி ஃபேமஸான காலேஜ் தான். கேஎஸ் ரங்கசாமி காலேஜ் வந்து நாமக்கல்ல இருக்குது. அப்புறம் எம் குமாரசாமி வந்து கரூரில் இருக்குது. அப்புறம் பிபிஜி இன்ஸ்டியூட் வந்து கோயம்புத்தூரில் இருக்குது. அப்புறம் மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல்ல. கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்ச கோர்சஸ் அப்படியே இருக்கும். முத்தையம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்லேயும் உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் அப்படியே இருக்கும். பாவை இன்ஜினியரிங் காலேஜில் 100% எல்லா கோர்ஸுமே இருக்கும். கேஎஸ்ஆர் காலேஜ் நாமக்கல் இருக்குது, அங்கேயுமே சீட் இருக்கும். அப்புறம் வந்து விவேகானந்தா காலேஜ் வந்து உமன்ஸுக்குள்ள காலேஜ். இஆர் பெருமாள் காலேஜ் கிருஷ்ணகிரி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் கரூர், ஞானமணி காலேஜ் நாமக்கல்,
அப்புறம் காவேரி காலேஜ் சேலம், அப்புறம் செல்வம் காலேஜ் நாமக்கல், அப்புறம் மகேந்திரா இன்ஸ்டியூட் அது வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல்ல, அது அட்டானமஸ் தான். எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல், அப்புறம் ஆர்பி சரஸ்வதி டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா சேலத்தில் அட்டானமஸ் ஆயிடுச்சு. அப்புறம் அன்னபூர்ணா ஃபேமஸ்ஸு. ஸோ அன்னபூர்ணா ஃபேமஸான ஒரு காலேஜ் தான், இதுவுமே அட்டானமஸ் சேலம். அல்லமீன் இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு. அதுக்கப்புறம் பில்டர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இது வந்து இப்போ காங்கேயம்னு மாற்றிருக்காங்க, இந்த காலேஜை இன்ஸ்டியூட்னு மாற்றிருக்காங்க, பில்டர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ். அப்புறம் வந்து ஸ்ரீ சக்தி காலேஜ் வந்து கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி வந்து கோயம்புத்தூர், ஈரோடு செங்குந்தாறு, ஹிந்துஸ்தான் காலேஜ் கோயம்புத்தூர். இதெல்லாம் பெரும்பாலான இடங்கள் முடிஞ்சிருக்கும். இருந்தாலும் நீங்கள் வந்து பார்க்கலாம், கட்டாயமாக இந்த காலேஜை வந்து எதிர்பார்க்கலாம். நந்தா இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு, பார்க்கு காலேஜ் கோயம்புத்தூர்ல 100% சீட் இருக்கும். வெள்ளாளர் காலேஜ் ஈரோடு, அப்புறம் வந்து எஸ்என்எஸ் காலேஜ் வந்து கோயம்புத்தூர். ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று இருக்குது, இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம எல்என்டி பைபாஸில் இருக்குது, இங்கெல்லாம் சீட் அவைலபிலிட்டி இருக்கலாம். ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட்லேயும் சீட் அவைலபிலிட்டி நம்ம எதிர்பார்க்கலாம் கோயம்புத்தூரில். அதே போல் பிஏ காலேஜ் கோயம்புத்தூர், அப்புறம் வந்து தனலட்சுமி காலேஜ் கோயம்புத்தூர், அப்புறம் ஆதித்யா இன்ஸ்டியூட் வந்து கோயம்புத்தூர், அப்புறம் கதிர் காலேஜ் கோயம்புத்தூர், இங்கெல்லாம் சீட் அவைலபிலிட்டி கட்டாயமாக கதிர் காலேஜ்லலாம் இருக்கும். அப்புறம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஹைடெக் வந்து ஈரோடு, அப்புறம் ஈசா காலேஜ் நம்மளுடைய கோயம்புத்தூர்ல அட்டானமஸ் காலேஜாக இருக்குது. நேரு இன்ஸ்டியூட்டில் ஒரு சில கோர்ஸ் அவைலபிலிட்டி வரலாம். ஜேகேகே முனிராஜ் ஈரோட்டில் சீட் அவைலபிலிட்டி இருக்கும். யுனைடெட் இன்ஸ்டியூட்டில் 100% சீட் இருக்கும். ஜான்சன்ஸ் இன்ஸ்டியூட்லையும் வந்து சீட் அவைலபிலிட்டி இருக்கலாம். ஜேசிடி காலேஜ் கோயம்புத்தூரில் வந்து அந்த அங்கிட்டு கேரளாவில் பார்டரில் இருக்குது, அங்கெல்லாம் சீட் இருக்கும். அப்புறம் யூனிவர்சிட்டி காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அரியலூரில் சீட் இருக்கும். யூனிவர்சிட்டி காலேஜ் நாகப்பட்டினம் திருக்கோவிலையில் சீட் இருக்கும். யூனிவர்சிட்டி காலேஜ் கடலூர்லையும் சீட் இருக்கும். அப்புறம் யூனிவர்சிட்டி காலேஜ் பட்டுக்கோட்டையில் சீட் அவைலபிலிட்டி இருக்கும். மேம் காலேஜ் திருச்சியில் சீட் இருக்கும். எஸ்ஆர்எம் டிஆர்பி திருச்சியில் சீட் இருக்கும். எல்லா கோர்ஸுக்கும் இருக்கும், ஒரு சில கோர்ஸுக்கு இல்லாமல் கூட இருக்கலாம், நீங்கள் பார்த்துக்கலாம். அஞ்சலை அம்மாள் திருவாரூரில் சீட் இருக்கும். தனலட்சுமி சீனிவாசன் பெரம்பலூரில் சீட் இருக்கும். இஜிஎஸ் பிள்ளை நாகப்பட்டினத்தில் சீட் இருக்கும். மேம் காலேஜ் திருச்சியில் சீட் இருக்கும். எம்ஐஇடி காலேஜ் திருச்சியில் சீட் இருக்கும். இந்த கவுன்சிலிங் கூட எழுதி வச்சுக்கோங்க. மூவாம்பிகை காலேஜ் வந்து புதுக்கோட்டையில் சீட் இருக்கும். கொங்குநாடு காலேஜ் திருச்சியில் சீட் இருக்கும். இந்திரா கணேசன் திருச்சியில் சீட் இருக்கும். மேம் காலேஜில் இன்னொரு ஒரு கேம்பஸ், இதெல்லாம் 100% சீட் இருக்கும். பரிசுத்தம் இன்ஸ்டியூட் தஞ்சாவூரில் 100% சீட் இருக்கும். கேர் காலேஜ் திருச்சியில் சீட் இருக்கும் 100%. கிங்ஸ் காலேஜ் புதுக்கோட்டையில் சீட் இருக்கும். யூனிவர்சிட்டி காலேஜ் நாகர்கோயிலில் சீட் இருக்கும். யூனிவர்சிட்டி காலேஜ் வஉசி காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் இருக்குது, அங்கேயுமே சீட் இருக்கும். தாமிரபரணி காலேஜ் வந்து திருநெல்வேலியில் இருக்குது, அங்கேயுமே சீட் அவைலபிலிட்டி இருக்குது. இதெல்லாம் இந்த வருஷம் அட்டானமஸ் ஆனது. ரோகிணி காலேஜ் கன்னியாகுமரியில் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், அங்கேயுமே சீட் இருக்கும். ஸ்டெல்லா மேரிஸ் வந்து கன்னியாகுமரி, அங்கேயும் சீட் இருக்கும். ராம்கோ இன்ஸ்டியூட் வந்து விருதுநகரில் இருக்குது, அங்கேயுமே சீட் அவைலபிலிட்டி ஒரு சில கோர்சஸ்க்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. ட்ரிபிள் ஏ காலேஜ் சிவகாசியில் சீட் அவைலபிலிட்டி கட்டாயமாக இருக்கும். சேது இன்ஸ்டியூட் வந்து விருதுநகரில் இருக்குது, இங்கேயுமே சீட் அவைலபிலிட்டி 100% இருக்கும். டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் நம்மளுடைய திருச்செந்தூரில் இருக்குது, அங்கேயுமே சீட் அவைலபிலிட்டி இருக்கும். காமராஜ் காலேஜ் விருதுநகரில் சீட் இருக்கும். பிஎஸ்என் காலேஜ் திருநெல்வேலியில் சீட் இருக்கும். பிஎஸ்ஆர் இன்ஜினியரிங் காலேஜ் சிவகாசியில் சீட் இருக்கும். எஸ்டி எக்ஸேவியர் கத்தாலிக் காலேஜில் ஒரு சில கோர்சஸ் மட்டும் நாகர்கோயிலில் ஒரு நம்பர் 1 காலேஜ், அங்கே ஒரு சில கோர்ஸ் மட்டும் அவைலபிலிட்டி இருக்க வாய்ப்பு இருக்குது. யூனிவர்சிட்டி காலேஜ் ராமநாதபுரத்தில் எல்லா கோர்ஸுமே இருக்கும். யூனிவர்சிட்டி காலேஜ் திண்டுக்கல்லையும் எல்லா கோர்ஸுமே இருக்கும். எஸ்எஸ்எம் இன்ஸ்டியூட் திண்டுக்கல்லையும் கண்டிப்பாக சீட் இருக்கும். ஜமால் முகமது காலேஜ் இந்த வருஷம் புதுசாக வந்த கல்லூரி, ஜமால் முகமதுங்கிறது திருச்சியில் ஃபேமஸாக, அவங்க காலேஜ் தான் இது. ஸோ இதுவுமே நீங்கள் சூஸ் பண்ணலாம். என்பிஆர் காலேஜ் திண்டுக்கல்லில் சீட் இருக்கும். எஸ்ஆர்எம் மதுரையில் சீட் இருக்கும். கேஎல்என் காலேஜில் சீட் இருக்கும். அப்புறம் முகமது சதாக் ராமநாதபுரத்தில் அட்டானமஸ் கல்லூரி, இதுவுமே சீட் இருக்கும். சோலைமலை காலேஜ் மதுரையில் சீட், இதுவும் அட்டானமஸ் தான். சையத் அம்மாள் காலேஜ் ராமநாதபுரம், இங்கேயுமே சீட் அவைலபிலிட்டி 100% இருக்குங்க. ஸோ இப்போ நான் அந்த பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்ம இந்த கல்லூரியில் நமக்கு 3rd ரவுண்டில் சீட்டு வரும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் வருமா வராதாங்கிறது ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரப்போகிற ரிப்போர்ட்டு தான். ஸோ இப்போயும் நான் சொல்கிறேன், தைரியமாக பயப்படாமல் இருங்க. உங்களுக்கு உதவி பண்ண நம்ம ரெடி. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த காலேஜோட பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கீழே இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா சாய்ஸ் புல்லிங் ஹெல்ப் நம்ம உங்களுக்கு ஃப்ரீயாகவே பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் அந்த குரூப்புக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கங்க. உங்களுக்கு பல்வேறு அப்டேட்டை உங்கள்கிட்ட நான் கொண்டாந்து சேர்க்குறேன். ஏன்னா வந்து நம்ம சேனல் வந்து ஒரு வருடம் இன்ஜினியரிங் பேசுகிறது கிடையாது. நம்ம வந்து 2022 பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த வருடமெல்லாம் கட் ஆஃப் பெருக பெருக எதையுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கெல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால் என்ன நடக்க போகுது, என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சாலும் ஆகஸ்ட் 7ஆம் தேதி வேக்கன்சி வந்தோட இன்னுமே உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துகிறேன். பயப்படாமல் இருங்க. ஸோ குரூப்பில் மறந்துடாமல் ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணிக்கிட்டு அதில் வரக்கூடிய இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ, பாய்.